பிரைஸ் லார்ட். கடவுள் நம் அனைவரோடு இருப்பாராக. இன்றைக்கான வார்த்தை, நீ போ, நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுள். மத்தேயு 8:13. எவ்வளவு அருமையான வார்த்தை இயேசு சொல்றாரு. நீ போ, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள். இந்த வார்த்தையை, நமக்கான வார்த்தையை எடுத்துட்டு இன்னைக்கு நீங்க என்னென்ன காரியத்துக்கு வந்திருக்கிறீங்களோ, என்னென்ன மனசுல என்னோட விசுவாசம், என்னோட நம்பிக்கை இது எனக்கு கிடைக்குமான்னு ஏங்கி வந்திருப்பீங்க இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க மனசுல ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஏக்கத்தை இன்னைக்கு நான் கடவுளுடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், அது நிறைவு. புரியுதா? அதை ஆண்டவர் நிறைவேற்றுவாராங்க. ஆமை. ஒரு நிமிடம் அதுக்காக உங்க கண்கள் மூடி ஆண்டத்தை உங்களை ஒப்புக்கொடுங்க. தகப்பனே, நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுதுன்னு நீ எவ்வளவு ஒரு அருமையான விசுவாசத்தை எங்களுக்கு போதித்து இருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தையின்படியே இன்னைக்கு யாரெல்லாம் நம்பிக்கையோட விசுவாசத்தோட உங்க மேல உள்ள அன்போட இன்னைக்கு எனக்கு இது நடக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பழைய பாவங்கள், குணங்கள், எண்ணங்கள் எல்லாத்தையும் மாத்தி, கடவுளே நான் செய்த தவறுகளை மன்னியும் என்று சொல்லி உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது இந்த விஷயத்தை நீர் அவருக்கு நிறைவேற்றுவீர். நீ நிறைவேற்றுவீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமா. எனக்கு அருமையானவர்களே, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள். நம்மளோட வாழ்க்கையில நம்ம பலவிதமான கஷ்டங்கள், இன்னல்கள், நஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கோம். புரியுதா? நம்மளை பத்தியே நமக்கு கவலை, நம்மளை பத்தியே ஒழிஸ், நம்மளை பத்தி எண்ணங்கள். புரியுதா? இந்த பிரச்சனைகளோட நம்ம எப்படி தேவனை பற்றி கொள்றோம், அது ரொம்ப முக்கியம். நம்ம பிரச்சனைன்னு நம்மளுக்கு தேவைகள் சொல்லி நம்ம அதோடய ஓடிட்டு இருக்கோம். ஆனா இதனுடைய கடவுளை நாம் எப்படி பற்றி கொள்வோம்? அவர் சொல்ற வார்த்தை, நீ என்னுடைய ராஜ்யத்தை முதல்ல தேடு, என்னோட நீதியை தேடு, மற்றது எல்லாம் உனக்கு கூட கொடுக்கும். அப்படின்னா இந்த வார்த்தையின் அடிப்படை என்ன? நீ போகலாம், நீ போலாம், போ, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகட்டும். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தைக்காக ஏங்கிட்டு இருப்பீங்க? அன்னைக்கு அந்த வார்த்தைக்காக ஒருவன் ஏங்கி அந்த வார்த்தை அவனுக்கு கிடைக்கும். புரியுதா? அந்த வார்த்தையே மருந்தானது, அந்த மருந்தே அவனை சுகப்படுத்தி இருந்துச்சு. புரியுதா? அப்போ 3 உதாரணத்தை வேதத்திலிருந்து எடுத்திருக்கிறேன். எப்பொழுது நம் ஜபம் உடனே கேட்கப்படும். 3 விஷயம். எப்பொழுது நம் ஜபம் உடனே கேட்கப்படும். 2வது, கால தாமதமாவது ஏன். 3வது, நம்பிக்கையற்ற சூழ்நிலை உருவாகும் போது நாம் என்ன செய்ய வேண்டும். 3 விஷயம். புரியுதா? முதலாவது என்ன? எப்பொழுது நம் ஜபம் உடனே கேட்கப்படும். நம்ம ஜபம் உடனே கேட்கப்படணும், நம்ம என்ன செய்யணும்? கால தாமதம் ஆனது ஏன். 2வது. 3வது, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை உருவாகும் போது நாம என்ன செய்யணும். இதுதான் இன்னைக்கு பார்க்கணும். சரியா? சரி. ஜபம், விண்ணப்பம் உடனே கேட்கப்படணும். புரியுதா? இப்ப மத்தேயு 8 இதுல பார்த்தோம். இந்த வசனம் 8:13, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுள். இந்த வார்த்தை உங்களுக்கு கடவுள்கிட்ட வேணும்னா, உடனே வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுதுன்னா, 100க்கு அதிபதி கிட்ட சொல்லப்படுது. 100க்கு அதிபதியாக எவ்வியரு கிட்ட சொல்லப்படுது. பாருங்க, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை உனக்கு நடத்தும். அதை அப்போ ஏன் அவனுக்கு அது சொல்லப்பட்டுச்சு? அவனுடைய குணங்கள் என்ன? எதனால அவனுக்கு உடனே விண்ணப்பம் நிறைவேற்றப்பட்டது? இப்ப பாத்தீங்கன்னா யோவான் 13:35 சொல்லப்பட்டது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வீர்கள். என்ன கடவுள் முதல்ல சொல்றாருன்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அதுதான் கடவுள் சொல்றது. யோவான் 15:13, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவிடத்திலும் இல்லை. ரோமர் 13:8 ரொம்ப ஆழ்ந்து சொல்லிருக்க, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல். கடன் என்னதுங்க? கடன் என்னது? கடன் வாங்கினா திருப்பி தரணும், அதான கடன்கிறோம். அப்ப எதுதான் உனக்கு கடனா இருக்கணும்? கடவுள் சொல்றாரு, ஒருவர் அன்பு கூறதான். நான் உண்மையில அன்பு கூறினா அது கடன், திருப்பி அந்த அன்பை கொடு. அன்பதான் கடனுங்கிற. பாருங்களா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் மற்றொன்றிலுக்கும் ஒருவனுக்கும் கடன் படாதீர்கள். மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதீர்கள்.
அப்போ அன்பதான் முதன்மைப்படுத்துறாரு. அப்போ இந்த 100க்கு அதிபதி கிட்ட என்ன அன்பை கடவுள் பார்த்தார்? உடனே ஜபம் கிடைக்குது, வார்த்தை கிடைக்குது கடவுள் இருந்து. அந்த 100க்கு அதிபதி இடத்துல என்ன அன்பை பார்த்தாரு? அதுதான் இங்க பாக்குறோம். 100க்கு அதிபதி கிட்ட பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா 8:5 இருந்து இருக்கிற 6ல அந்த 100க்கு அதிபதி ஓடி வராரு. ஆண்டவரே, எப்படி ஓடி வராரு? ஆண்டவரே, என் வீட்டில் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாம் யாருக்காக ஓடுவீங்க? உங்க பிள்ளைகளுக்காக தேடி ஓடுவீங்க. ஆனா இந்த 100க்கு அதிபதி என்பதே அவன் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டான். அவனுக்கு கீழே 1008 ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஆனா அவன் யாருக்காக ஓடுகிறான்? அந்த அன்பிலே யாரோ ஒரு வேலைக்காரனுக்காக ஓடுகிறான். அவன் நினைச்சிருந்தா அந்த காலத்துல போன் இருந்திருக்காது, ஆனா ஆள் இருந்தது இல்ல. அந்த காலத்தில் தூதுவன்கிற ஒரு பொசிஷன் இருந்தது. இன்னைக்கு எப்படி வாட்ஸ்அப் மெசேஜ்ங்கிற ஒரு பொசிஷன் இருக்கோ, அதே மாதிரி எனக்கு தூதுவன் என்ற ஒரு இடம் இருந்தது. தூதுவனை அனுப்பி, தூதுவனை நீ போய் இயேசுவிடம் சொல், நமக்கு இங்க ஒரு வேலைக்காரன் படுத்திருக்கிறான், திமிர்வாதக்காரனாக வர சொல்லி இருக்கலாம். இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கரெக்டா? நீங்க எத்தனை பேருக்கு அன்பு இருக்குது? அன்பே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம ஜபம் கேட்கப்படுறதே இல்லை. நம்ம ஜபத்துக்கு பதிலே வர்றதில்ல கடவுள் இருந்து. ஆனா இந்த 100க்கு அதிபதிக்கு உடனே பதில் வந்தது. ஏன்னா அவன் இந்த வாக்கு பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். என்ன? ரோமர் 13:8 ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் பெறாதீர்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகின்றான். அதுதான் அங்க அவனுக்கு இம்மிடியேட்டா அன்பு பதில் கிடைச்சது. அப்ப அடுத்தது இயேசு சொல்றாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் இயேசு சொல்றாரு. இயேசு வீட்டுக்கு வரக்கு நல்ல விஷயம் தானே. ஆனா அன்று அதான் சொல்ற, நான் வந்து சொஸ்தமாக்குறேன்டா. ஆனா அந்த அதிபதி என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு வார்த்தை, அதை நீங்க ஆழ்ந்து படிச்சிருந்தீங்கன்னா தெரியாது. பாருங்க, அழகா வார்த்தை சொல்றான். நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் இல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அந்த வார்த்தை தான் சுகப்படுத்தும். இன்னைக்கு உங்களுக்கு அதுதான் சொல்றேன். அவருடைய வார்த்தை அதுதான் உங்க சரீரத்தோட நோயை சுகப்படுத்தும். அதுதான் உங்க பிள்ளைகளோட பலவீனத்தை சுகப்படுத்தும். அந்த வார்த்தை தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நலனை உண்டு பண்ணும், அந்த குறைகளை தீர்க்கும். அதுதான் இங்க அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க கடவுளே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவனுடைய நம்பிக்கை. அடுத்து அவன் சொல்றான், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும். அவனோட தாழ்மை பாருங்க, அவனோட விசுவாசம் ஒரு வார்த்தை. அவனோட 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு அவனுடைய அன்பு, 2வது அவனுடைய விசுவாசம், வார்த்தை மீது இருந்த விசுவாசம், 3வது அவனுடைய தாழ்மை. நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தோம். நானும் இன்னொருத்தர் கீழே தான் வேலை செய்யறேன். 100க்கு அதிபதினா என்ன டைரக்டா அவன் தான் ஓனரா இல்ல, அவனுக்கு மேல ஒருத்தங்க இருப்பாங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. உன்னோட தாழ்மையை பாத்தீங்களா? இப்ப நான் இருக்கேன்னா எனக்கு மேல எனக்கு ஒரு பாஸ் இருக்கிறார், எனக்கு கீழே நீங்க இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றார், ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டுங்கள், நான் அதை செய்யணும். புரியுதா? அப்போ சொல்ற, எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவர் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான். அதோட முடிச்சிடுறாரு அவரு. ஏன் இதோட முடிக்கிறாரு? நானும் ஒருத்தனுக்கு அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறேன், அது என்னுடைய தாழ்மை சொல்றேன். எனக்கும் கீழே இருக்கிறாங்க. நான் ஒருத்தனை வானா வர்றான், போனா போறான். என்னோட முதலாளி என்ன அப்படி ட்ரீட் பண்ணா, எனக்கு ஒருவேளை அன்பு காட்டல, நான் இப்படி வர முடியாது இல்ல. புரியுதா? எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய வார்த்தை. புரியுதா? அவனோட தாழ்மை அந்த இடத்துல சொல்றான். அப்படி ஒரு பலசாலி தான் நானு, இவ்வளவு பணபலம் உள்ளவன் தான் நான், பண பதவி உள்ளவன் தான் நான். ஆனாலும் ஒரு வேலைக்காரன் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் உம்மிடத்தில் ஓடி வந்திருக்கிறேன். அந்த அன்பு இன்னைக்கு நம்மளால நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலேயே அன்பு கூற முடியல. அன்பு கூற முடியுதா? நம்ம சொந்த ரத்தம்னு அன்பு கூறுறோம், சொந்த புள்ள அன்பு கூற முடியுது. புரியுதா? சொந்த தாய் அன்பு கூற முடியுது. அதுலயும் தாயை ஒரு வயசுக்கு பிறகு விடுற பிள்ளைங்க தான் அதிகம், மனைவியை விடுற ஆண்கள் அதிகம்.
ஆண்களுடைய இது என்னன்னா, யாரையாவது ஒருத்தரை நம்பி ஒருத்தரை விட்டுறாங்க. ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதா ஃபேமிலியோட தலைவன்கிற பேரு. அது அவனுக்கு ஏன் தலைவன் ஒரு ஆண்மகனுக்கு கொடுக்கறோம்னா, ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணணும். இங்க ஆண்மகன் என்ன பண்ணிடுறாங்கன்னா, யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணிட்டு ஒருத்தரை கை விட்டுறாங்க. புரியுது? அதல்ல, தலைவன்னா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். ஃபேமிலிக்குள்ள நேர்த்தியா கொண்டு போகணும். ரெண்டு பேரையும் காயப்படுத்தாம அழகா கொண்டு போகணும். அதுதான் தலைவன். இத பைபிள் அதனாலதான் மனைவிய கணவனை பச்சரா, நீ உன் மனைவியை நேசி, மனைவி மேல அன்பு கூறு. பெண்கள் கிட்ட அன்பு கூர்ந்தாலே அவங்க எல்லாம் அடங்கி அன்பே எல்லாம் செய்வாங்க. நம்ம இங்க ஆண்கள் சில இடங்கள்ல பண்ணியிருந்தா பெண்கள் ஏறிடுவாங்க. அங்கதான் தவறு நடக்குது. நீ அன்பு கூறுன்னு தான் சொல்லியிருக்கிற. அன்பு கூறு. புரியுதா? பெண்கள் கீழ்ப்படிஞ்சது. அன்பு கூறும்போது ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படி வரும். எது எஸ் எது நோன்னு ஒருத்தருக்கு தெரியணும். தாயை காப்பாற்ற வேண்டியது எல்லாருடைய கடமையும் கூட. ஆனா இன்னைக்கு நிறைய தாய்மார்களை எல்லாரும் விட்டுறாங்க. ஏதோ ஒரு குறைய சொல்லி விட்டுறாங்க. அது தவறுதான். இருந்தாலும் அந்த தவறை அந்த தாய் முறையிடுறது இல்ல கடவுள்கிட்ட. புரியுதா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீதி என்பது ஒன்று உள்ளது கடவுள்கிட்ட. அந்த கடவுளின் நீதி ஏதோ அதன்படி செய்யுங்க. இவன் பாருங்க, ஒரு வேலைக்காரனுக்காக ஓடி வருகிறான். அன்பு, எனக்கு கீழே 1000 பேர் உண்டு கடவுளே, எனக்கு மேலையும் இருக்கிறாங்க. அதோடு நிறுத்திட்டான். இத நம்ம தான் ஃபில் பண்ணிக்கணும். ஆனாலும் நான் அப்படியே அம்போன்னு விடுற டைப்பில் ஓடி வந்திருக்கேன். அததான் ஆண்டு உடனே பார்த்து சொல்றாரு, அழகா சொல்லுவாரு. இந்த வார்த்தையை கேட்டு இயேசு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்வர்களை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலர்களும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட விசுவாசத்தை அவர் பார்க்கலையா? எவ்வளவு பார்த்தீங்களா? ஆண்டவரே ஆச்சரியப்பட்டு போறாரு அந்த விசுவாசத்தை. இந்த 3 குணங்கள் தான் அவனுக்கு இமிடியேட்டா ரிப்ளை கிடைச்சதுக்கான காரணம். அன்பு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்காத அன்புல இருந்துதான். இன்னைக்கு நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறோமா? ஒருவரை குறை கண்டுபிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? எதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம ஒருவர் குறை கண்டுபிடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கடவுளுடைய வார்த்தை நமக்கு கிடைக்காது. நீ போலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுளுங்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில கிடைக்காமே போயிடும். அதனால மேக்சிமம் எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்து கடவுள்கிட்ட உங்க முறையீடுகளை சொல்லுங்க. புரியுதா? 2வது விஷயம், கால தாமதாகிறது ஏன்? சில நேரம் நம்ம என்னதான் அன்பா இருந்தாலும் கால தாமதம் ஆகுது. மார்க் 5:22 பாத்தீங்கன்னா, ஜெப ஆலய தலைவன் எவீரு, அவருக்கு 12 வயது நிரம்பிய ஒரு சிறுமி இருக்கிறார். அவன் அங்க நோயில படுத்திருக்கிறான். இவன் சொல்றாரு, எவீர் கடவுள் இயேசு கிட்ட வராரு, ஓடி கடவுளே என் பையன் இயேசுவே என் பையன் என் புள்ள நோய்வாய்ப்பட்டிருக்கிறா, உடனே வாங்கிறார். அப்போ அவர் இத வர்றேன்றாரு. பாருங்க, ஆரோக்கியம் அடையும்படிக்கு என் குமார்த்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். இயேசு வீட்டுக்கு அவங்க கிட்ட வந்துட்டு இருக்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவன் உடனே கேட்ட உடனே அவனோட ரெக்வஸ்ட் வந்த உடனே வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வர்ற வழியில ஒரே கூட்டம், இயேசுவால மூவ் ஆக முடியல. அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த அளவுக்கு கூட்டம். இந்த கூட்டத்துல இவர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. சீஷர்களோட இந்த எவீரோடையும் வந்துட்டு இருக்கிறாரு. வரும்பொழுது யாரோ ஒருத்தர் அவர் தொடர உணர்வு. 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ, புரியுதா? உதிரப்போருக்கு நிற்காத ஒரு ஸ்திரீ, அவளுடைய ஆடையாகிலும் தொட்டால் நான் சுகமடைவேன். எத்தனையோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, ஆனா அவளுக்கு கேட்கல. சரி, அவளுடைய நம்பிக்கை, இந்த ட்ரெஸ்ஸ தொட்டாவாச்சும் நான் சுகமாயிடுவேனான்னு அவருடைய ஆடையை அவள் தொடுகிறார். உடனே ஆண்டு நின்றாரு, இயேசு நின்றாரு. யாரோ என் ட்ரெஸ்ஸ தொட்டீங்க, யாரு? சீஷர்கள்லாம் பயந்து போயிடுறாங்க. என்னடா இது, கூட்டத்துல எல்லாம் நெருக்கிட்டு இருக்கிறோம், அவர் மேல எத்தனை பேர் விழுந்து கிடக்குறாங்க, அப்படியெல்லாம் இல்லாம இவர் என்ன இப்படி திடீர்னு சொல்றாரு? சீசன் கேக்குறாங்க, என்ன கடவுளே, என்ன ஏசப்பா, எல்லாரும் தானே உண்மை தள்ளிக்கிட்டு கிடக்குறாங்க. இல்லை, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. இயேசுகிட்ட இருந்து நமக்கு கனெக்ஷன். இது உங்களோட இது பண்ணு, பிராட்பேண்ட் போடுங்க. சோ வல்லமை இயேசுகிட்ட இருந்து வந்துடுச்சு. எல்லாருக்கிட்ட இருந்து வல்லமை புறப்படுறது இல்ல. எத்தனையோ அவரை நெருக்கி இருக்கும் போது ஒரு பெண்மணிக்கு மாத்திரமே அவருடைய வல்லமை புறப்பட்டது.
உட்கார்ந்து ஒரு பெண்மணிக்கு மாத்திரமே அவருடைய வல்லமை புறப்பட்டது. அங்க நிக்கிறாங்க. இங்கேயும் எவீருக்கு தான் பிள்ளை சீரியஸா இருக்கான்னு கூட்டு போறா. ஆனா இயேசுவோ இங்க நின்றுட்டு இருக்கிறாரு. இன்னொரு வல்லமை பெண்ணுக்கு புறப்பட்டது என்று. பெண்ணுக்கு சரீர சுகமாயிருச்சு. அந்த பெண்ணிட்ட கேட்கிறாரு. அவர் பயந்து முன்னால வந்து சொல்றா, 12 வருஷமா நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் கடவுளே, இந்த டிரான்சாக்சன் எல்லாம் போயிட்டு இருக்குது, எப்படி இருக்கும்? என் பிள்ளை சீரியஸா இருக்கா? ஏசப்பா இங்க நின்னுட்டாரு. இவங்களோட பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே பயங்கர கூட்டம். எத்தனை நோயாளி இப்படி இருக்க போறாரு. என் பிள்ளை அதுக்குள்ள என்னாச்சோ? நம்ம பிரேயருக்கு பதில் வந்திருக்குது. இயேசு வரேன்னு இருக்கிறாரு. ஆனா பதில் வந்தாலும் காலதாமதம் ஆயிட்டே இருக்குது. நம்ம மனசு எப்படி இருக்கும்? என் பிள்ளை சீரியஸா இருக்கா? ஐயோ இயேசுவை இங்க நிறுத்தி இருக்கிறாரே, நின்னுட்டாரே, ஐயோ இங்க நின்னுட்டாரே. எவ்வளவு பதபதைப்பு எப்படி இருந்திருக்கும்ல. அவருக்கு எவி இருக்கு, ஜெபாலய தலைவன். ஐயோ என்ன இப்படி நின்னுட்டாரு. அந்த 12 வயது பெரும்பாடுல ஸ்திரீ, 12 வருஷம் பெரும்பாடுல ஸ்திரீ பேசிட்டு இருக்கிறா. நான் தான் உங்களுடைய ஆடையை தொட்டேன், நான் இப்ப சுகமாயிட்டேன். அதுக்குள்ள ஒருத்தன் வரான், போதகரே நீர் அவர் கஷ்டப்படுத்த வேண்டாம், உங்களுடைய பிள்ளை செத்துட்டான். எப்படி இருந்திருக்கும்? ஐயோ ஒருவேளை நிக்காம ஸ்பீடா போயிருந்தா, இந்த கூட்டம் இல்லாம இருந்திருந்தா, இவர் என் பிள்ளைய வந்து தொட்டிருந்தா சுகமாக்கி இருப்பாரே, என் பிள்ளை உயிரோடு இருந்திருக்குமே. எவ்வளவு நினைச்சிருப்பாரு அந்த இடத்துல. நீர் அவரை கஷ்டப்படுத்த வேண்டாம், இயேசு வர வேண்டாம், உன் பிள்ளை மறிச்சிட்டா, நீங்க மாத்திரம் வாங்க. எவ்வளவு வேதனை அடைஞ்சிருக்கு அவருக்கு. ஆனாலும் இயேசு சொல்றாரு, ஆனாலும் இயேசு சொல்றாரு, நான் வர்றேன், வீட்டுக்கு வரேன். மார்க் 5:22 அப்பொழுது உடனே இயேசு செய்தவளை காணும்படிக்கு 3 பேரை மட்டும் பாருங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உடைய குமாரத்தை மறுத்தி போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றால், அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவரை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? என்ன கேட்டாலும் உன் காதுல என்ன விழுங்குது, பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாரு. ஏன்னா கூட இருக்கிறது நானு. இயேசு என்கிற ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இருக்கிறது. நீ ஏன் பயப்படுற? விசுவாசம் உள்ளவனாயிரு. அன்று அளப்பரிய பேசல, நீ விசுவாசமாரு. விசுவாசம் தான். புரியுதா? பேதுரு, யாக்கோபின் சொல் யோவானை தவிர யாரையும் கூட்டிட்டு போல. வீட்டுல வந்து எல்லாரும் அழுகுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார், தூக்கத்துல இருக்கிறார். உடனே எல்லாரும் கிண்டல் விடுறாங்க, பைத்தியக்காரன் தூக்கத்துல இருக்கிறாப்லையா, செத்து போயிட்டாயா அவ. ஆனா அவர் சொல்றாரு, பிள்ளையின் கையை பிடித்து தனித்தாகுமேங்கிறாரு. சிறு பெண்ணை எழுந்திரு. உடனே அந்த பெண் எந்திரிக்கிறான். இதுதான் விசுவாசம். இதுதான் நாம கொண்ட விசுவாசம் கடவுள் மீது. நம்மளோட பிரச்சனை மறிச்சு போச்சுன்னு நினைக்கிறோமா? நம்மளோட வாழ்க்கை செத்து போச்சுன்னு நினைக்கிறோமா? சரீரம் செத்தாலும் சாவு இல்லை. நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலனாலும் சாவுதான். அது நமக்கு நல்ல குழந்தை இல்லைனாலும் சாவுதான். நமக்கு நல்ல பிரச்சனை, நிறைய தலைக்கு மிஞ்சின பிரச்சனை, நம்ம சரீரம் நோய் எல்லாம் மறிச்சு போன நிலைமைதான். நம்மளோட பிள்ளை வாழ்க்கை சரியில்லைனாலும் மறிச்சு போன நிலைமை, நம்ம கைவிடப்பட்ட நிலையில இருந்தாலும் மறிச்சு போன நிலைமைதான். என்ன இருக்குதா? கவலைப்படாத. கடவுள் உன் கரத்தை பிடித்து தூக்கி தளித்தாகுமே, எழுந்திரு சிறு பெண்ணே சொல்றதுக்கு கடவுளுடைய கரம் உன் கையில், அவருடைய கரத்தில் இருக்கிறது. உன் கரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. புரியுதா? இன்னைக்கு நம்பிக்கையோட இருங்க. நம்பிக்கையோட விசுவாசத்தோட வீட்டுக்கு போங்க. எனக்கு கடவுள் என் கையை பிடிச்சு நடத்துவார், சொல்லுவாருன்னு சொல்லுங்க. புரியுதா? அடுத்தது, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில வரும்பொழுது லாசரு தெரியும், 4 நாளைக்கு முன்னாலே ஆண்டருக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருது. ஆனா ஆண்டவர் வரல, இயேசு வரல. ஏன் வரல? தேவனுடைய நாம மகிமையடையணுங்கிறதுனால. அதனால குமாரன நாமமும் மகிமையடையுங்கிறதுனால லேட்டா வராரு. லாசரு மரித்து 4 நாள் கழித்து உயிரோட எழுப்ப காரணம், முடியாது என்கிற சமயத்துல காரியங்கள் முடிய செய்கிறவர் கர்த்தர். எல்லாரும் முடியாதுன்னு ஒதுக்கலாம். ஆனா நீ மரியாள் நம்பிக்கையோடு காத்திருந்தாள். மரியாள் நம்பிக்கையோட, மார்த்தாள் ஓடி வரா, 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, இனி என்ன பிரயோஜனம், பாடி நாரி இருக்கும் நேரம். மரியாள் அமைதியா இருக்கிறாள். மரியாள் நடக்க போற விஷயத்த கவனிக்கிறாள். இல்ல, இயேசு வந்துட்டார், சரியாயிடும். நீ புரியுதா?
ஆண்டவர் உடனே சொன்ன வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாய். மார்த்தாளை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம், நம்பிக்கை. உன்னுடைய வியாதி எவ்வளவு கொடூரம் உள்ளதா இருக்கட்டும், உன்னோட பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருக்கட்டும், உன்னுடைய தேவைகள் எவ்வளவா இருக்கட்டும், எல்லாவற்றையும் விட நம் தேவன் பெரியவர். உங்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது அன்பு, அன்புடன் கூடிய விசுவாசம். அன்புதான் நம்ம கிட்ட அன்பு காட்டுறவங்களை மட்டும்தான் அன்பு காட்டணும்ன்றது அன்பு இல்ல. புரியுதா? நம்மளை எதிரியா நினைக்கிறவங்களையும், நம்மளை கரிச்சு கொட்டுறவங்களையும் நம்ம அமைதியா இருந்து அவங்க மேல அன்பு செலுத்துறது அன்பு. புரியுதா? அவங்க ஆபத்துல இருக்காங்களா, அவங்க இயலாமை. நிறைய பேர் நல்லா தெம்பா இருக்கும் போது நல்லா நறுக்கு நறுக்குன்னு பேசுவாங்க. ஆனா தெம்பிலிருந்து கிடக்கும் போது இப்ப நம்மட்ட நான் பேசுறேன்னு பேசக்கூடாது. ஜஸ்ட் சர்வ் them. அன்பை காட்டுங்க. அந்த டைம்ல உங்க திமிரையோ ஆணவத்தையோ காட்டாதீங்க. அதை கடவுள் விரும்பல. புரியுதா? அன்பை காட்டுங்க. கடவுள் உங்களோட இருக்கிறார். உங்களுடைய வார்த்தைக்கு பலன் அளிக்கப்படும், இமீடியட்டா பதில் அளிக்கப்படும். நீங்க போலாம். உங்க விசுவாசம் உனக்கு அப்படியே செய்யும். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அது நடக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, இன்னைக்கு யாரெல்லாம் விசுவாசத்தோட, தகப்பனே இன்னைக்கு எனக்கு இது வேணும், இது வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு கேக்குறாங்களோ, ஏசப்பா எனக்கு இதை கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு இதை கொடுங்கன்னு கேக்குறாங்களோ, அவங்களுக்கு இன்னைக்கு நீங்க கொடுங்கப்பா. விசுவாசத்தோட வந்திருக்கிற ஒருத்தரும் தளர்ந்து போகாதபடிக்கு இன்னைக்கு உங்களுடைய பிள்ளையா நான் இந்த இடத்துல இருந்து கேட்கிறான். கண்டிப்பா தகப்பனே நீ தருவீர் என்று விசுவாசத்தோடு இந்த இடத்துல நான் அறிக்கையிடுறேன்ப்பா. தருவீராக. இந்த வார்த்தை யாரெல்லாம் உங்களுடைய வார்த்தையை கேட்டு, யாரெல்லாம் உங்களுடைய வார்த்தையை விசுவாசித்து, யாரெல்லாம் இயேசுவே உண்மை விசுவாசிக்கிறார்களோ, கட்டாயம் விசுவாசத்தோடு உங்ககிட்ட கேட்கிறாங்களோ, அவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான கோ டு யூடியூப் அன்ஷேக்கிள்டு மினிஸ்ட்ரி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் போகணும். பிரைஸ் காட்.